சர்வ வல்லமையுள்ள அன்பான இயேசப்பா என்னுடைய அன்பு தகப்பன், அவருடைய நாமத்துக்கு முதலாவது கனத்தை மகிமை செலுத்திக் கொண்டு இந்த நாளிலும் கூட இந்த எங்களுடைய சபையிலே நான் தேசத்திற்கான உபவாச ஜெபத்தை வைத்த பொழுது நான் நினைத்தேன், தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் விண்ணப்பம் வைக்க போறாங்க. நாங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கணும் என்று. நாங்கள் நிறைய உபவாச ஜெபங்களுக்கு போயிருக்கிறோம். போய் ஆர்வமாக நாங்கள் முதல் போவோம். ஆனால் அந்த ஜெபம் தொடங்கி முடிகிற நேரத்துக்கு இடையில நாங்கள் தோணும் எப்படா இது முடியும் என்ற மாதிரி. ஆனா இந்த நாளில் இந்த ஜெபம் தொடங்கினதற்கும் முடிந்ததற்கும் இடையில எங்களுக்கு எந்த ஒரு களைப்போ சோர்வோ ஒரு அசதியோ எழுந்த ஜெபம் என்ற ஒரு எண்ணமோ இல்லாதபடிக்கு அழகா சோட்டா ஸ்வீட் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதே போல கேட்ட அந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. சில போதகர்கள் மெசேஜ் கொடுக்கும் போது அந்த மைக் பாய்க்குள்ள போற மாதிரி சத்தம் எங்களுக்கு வெளியில விளங்காது, அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு. ஆனா அருமையான தேவதாசர் மிகவும் எளிமையான முறையிலே அந்த வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொண்டார். அதிகமான சத்தம் இல்லாத மைக்க விட்டு அவரோட வாய் வெளியில போனா அவரோட சத்தம் வெளியில விளங்கல. அவ்வளவு தாழ்மையா எளிமையா அந்த வார்த்தையை மிகவும் எங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் அதை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் அப்படியே உணர்வுக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை இருந்தது. மிகவும் ஆசீர்வாதமாய் அந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமேல இந்த ஊழியத்துக்காக நேற்றைய நாளிலே இந்த பெச்சஸ் நாங்கள் செய்யும் போது நாங்கள் செய்து முடித்துட்டு படுக்கும் போது காலை 3 மணி 3:30 ஆக்கிவிட்டது. அதற்கு பிறகு நான் நினைத்து இந்த நாளில் ஜெபத்திலே முழுமையாக நான் இருக்க முடியுமோ, நான் நித்திரை கொண்டு விடுவேனோ என்று சொல்லி. ஆனால் தொடங்கினது முடிகிற வரைக்கும் என் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தை ஆளுகை செய்து அநேக பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காவிட்டாலும் வந்திருக்கிற எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே மிகவும் சிறப்பாய் நாங்கள் கழிக்க தேவன் எங்களுக்கு இந்த நாளை சிறப்பாய் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக என் தேவனை உயர்த்தி இந்த ஜெபத்தை ஆயுதப்படுத்தின தேவதாசருக்கும் நன்றி சொல்லி, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி சொல்லி என்னை தாழ்த்தி என் தேவனை உயர்த்துகிறேன்.